அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுக்கு கீழே ஓப்பன் ஆகாமல் அதுதான் லோ, அதில் இருந்தே ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக இன்னைக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி சப்போர்ட் எடுத்த இடம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பெஷலி எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி இது மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் டே பிஃபோராகவே நம்ம கொடுக்குற நம்பர்ஸில் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்கள்ல ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நாம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டுமே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அண்ட் அகெயின் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்போ டைமிங் கேண்டில் இரண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாகும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் இன் பிட்வீன் அந்த டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே க்ளோஸாக இருந்தாங்க. ஈவன் தோ செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு டைமும் நம்பரும் T = N செட்டப் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் டைமும் நம்பரும் சேர்ந்து வர டைம் அப்படிங்கிறது இதுதான். இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு பிரேக் ஆயிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம், இல்லை ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கலாம். பட் இன் பிட்வீன் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸாக இருந்தாங்க. நம்மளுடைய தேர்ட் லெவல்லே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. 25,119 அப்படிங்கிற நம்பர்ஸ் நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண நம்பர்ஸ். அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது 25,114 அப்படிங்கிற நம்பர்ஸில் மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. நியர் டு நம்பர்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் ஃபர்ஸ்ட் டவுன் சைட் நம்பர்ஸ் ஆன 54,579 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்தே சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. இந்த டைம்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸாக்டாக சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் சப்போர்ட் எடுத்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகுளுமே இல்லாமல் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது 54,817 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டில் இன்னைக்கு ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான், இதனுடைய லோ தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் லோ. இதுக்கப்புறமாக எந்த ஒரு கேண்டிலுமே இது நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்திருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட் தான் ஆஃப்டர் அந்த டைமிங் கேண்டிலுக்கு அப்புறமாக கொடுத்திருந்தாங்க. பட் மார்னிங் ரெசிஸ்டன்ஸும் சரி சப்போர்ட்டும் சரி நியர் டு ஒரு நம்பர் அப்படி இல்லை எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமாக ரொம்ப நேரமாக டைமிங் கேண்டில் நம்பர்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இது நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. எக்ஸாக்டாக சென்செக்ஸுமே ஒன்ஸ் ஒரு சின்னதான ரெக்கவரி கொடுத்துட்டு அகெயின் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 81,778 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் அண்ட் எல்லாமே நம்ம பிஃபோராகவே ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரியாக ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒரு ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இப்போ போஸ்ட் பண்ண அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நம்மளுடைய டெலிகிராம்
சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ண வீடியோல இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த டைமிங் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரீசன் வந்து இந்த மொமெண்டம் இருந்தாலும் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மொமெண்டம் டைமில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் நம்மளால் கேப்சர் பண்ணலாம். அண்ட் எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நாம் போஸ்ட் பண்ண டைம் வந்து அரௌண்ட் ஒரு 9:54 போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அதுலேருந்து ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியுமே நல்ல ஒரு ரெக்கவரி அதுலேருந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான எவ்ரி அப்டேட்டுமே வந்து நம்ம பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மந்த் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது 3rd செப்டம்பர் அப்படிங்கிறத இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். 3rd செப்டம்பருக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் அதுக்கு கீழே போனால் மட்டுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமாக ஒரு 3 days வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாக லோ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒன்ஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே இந்த லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 15th அண்ட் 16th வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட். 15th அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட். மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். 16th வந்து நிஃப்டிக்கு வந்து மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். ஸோ இந்த 2 டேட்டுமே மண்டே அண்ட் டியூஸ்டே நமக்கு வரது. டியூஸ்டே வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பெரி நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ கம்மிங் 2 days வந்து ஒரு குரூஷியலான ஒரு டேட்டாக நமக்கு வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேல நமக்கு வந்து ஒரு பெரிய கேண்டில், அது மேபி 15th or 16th வந்து நமக்கு இருக்கலாம். ஒரு பெரிய கேண்டில் நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை சின்ன கேண்டிலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் வந்து இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்காக வாய்ப்புகளும் அப்படி இருக்கும் பொழுதும் அதுக்கப்புறமாக அந்த ஹை அண்ட் லோ உடைத்தால் அந்த ஹைலேருந்து அந்த லோலேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 15th and 16th அப்புறமாக எந்த ட்ரெண்ட் மார்க்கெட் போகிறாங்க லோ கட் ஆகிட்டு வரும்பொழுது டே சார்ட்ல மறுபடியும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கும் இல்லை ஹை உடைக்கும் பொழுது இன்னுமே நமக்கு ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. பட் மண்டே அண்ட் டியூஸ்டே ரொம்ப வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட். நாம எதிர்பார்க்கறது ஒரு ஒன் சைட் ராலியாகவோ இருக்கலாம். பட் இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம். பொசிஷனல் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து லாங் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து ஸ்டில் மார்க்கெட் வந்து அந்த ரிவர்சல் கொடுக்குற வரைக்கும் அந்த 15th and 16th லோ கட் ஆகாத வரைக்கும் நம்ம அதை ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு பேஸ்ட் ஆன் த டூல். இந்த இடங்கள்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக 25,286 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து உங்களுடைய சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்பொழுது ஃபர்தராக நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும் இந்த லைனுக்கு கீழே ஒரு 15 minutes கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ரீசன் வந்து இந்த லோ கட் ஆனாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஃபர்தராக டவுன் போகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ டர்ன் டு புல்லிஷ் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து 3rd செப்டம்பருக்கு மேலே இருக்கிற வரைக்குமே நமக்கு ஹோப் ஃபார் லாங் போகிறதுக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுவுமே நமக்கு ஒரு 21st ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே இந்த ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் ஹை. அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஃபால், மறுபடியும் 3rd அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுலேருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து மறுபடியும் சொல்கிறது 15th செப்டம்பர் அண்ட் 16th செப்டம்பர். 15th வந்து பேங்க் நிஃப்டிக்கும் 16th செப்டம்பர் வந்து நிஃப்டிக்குமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். ஸோ கம்மிங் 2 days வந்து மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்ரி மொமெண்டமாக இருக்கட்டும், எவ்ரி அப்டேட்டாக இருக்கட்டும், பிஃபோராகவே நம்மளுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்திருக்காங்க. க்ரூட் ஆயில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். மண்டே டியூஸ்டே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாம் எதிர்பார்க்குறது நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது மண்டே அண்ட் டியூஸ்டேயில் நாம் எதிர்பார்க்குறோம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டியுமே நமக்கு இந்த தேர்ட் அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் சைன். எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 53,726 அப்படிங்கிறது சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு புல் ட்ரெண்டில் வந்து எப்பவும் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் நம்ம எப்பவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தெரியும். சேம் கேண்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதிலிருந்து மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா ஸ்லோவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் லோ கட் ஆகும்பொழுது இமீடியட் ஃபாலோ வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பட் இந்த இடங்கள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து மண்டே போஸ்ட் பண்ணுற கேண்டில் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தது அப்படின்னா நல்லது. இல்லை சின்ன கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதை கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியில் சொன்னபடியே இந்த 21st நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம 21st அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண டேட். அது மாதிரியே இந்த தேர்ட் செப்டம்பர் அண்ட் 15 செப்டம்பர் 16 செப்டம்பர் இது எல்லாமே இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மெம்பர் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ண டேட் இது எல்லாமே. ஸோ மல்டிபிள் டைம் சைக்கிளினுடைய ஹை அண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ட்ரெண்ட். இதுக்கப்புறமாக ட்ரெண்ட் அப்படிங்கிறது 15-16 செப்டம்பருக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்டும், கீழே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் படி மண்டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து மறுபடியும் நமக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 15th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 15th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 15th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 15th செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்டில் மார்க் பண்ணி இங்கே ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 15th செப்டம்பர் மீடியா, மிட்கேப், MSIT, டெலிகாம் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் படி 15th செப்டம்பர் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, உதாரணமாக 11:25 to 11:30 கேண்டில் வந்து இதுதான் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ உடைக்கும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 80 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸினுடைய ஏமே எங்கே வந்து ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கும் அங்கே மட்டுமே நம்ம என்ட்ரி பிளேஸாக இருக்கணும். ஸோ இது மாதிரி ஹையர் ஸ்டாப் லாஸ் இருக்கும் பொழுது அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்து நல்லது. அண்ட் டைமும் நம்பரும் T=N செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது டைம் வந்து எவ்ரிடே நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த டைமிங், நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்ரிடே வீடியோவில் வந்து 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் வந்து டவுன் சைட்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த தான் நம்பர்ஸ். இந்த டைமிங் கேண்டிலும் நம்பர்ஸும் சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க, ப்ளஸ் கேண்டில் வராங்க அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட், மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா. அந்த இடங்கள் நம்மவே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ரீசன் வந்து அது ஒரு ஹையாகவோ அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.